பணி செய்கிற ஊருக்காக ஸ்தோத்திரம். அருமையான சினாதன செல்லப்படவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான தேர்தலில் பிள்ளைகள் நிற்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செக்ரட்டரி மிஸ்டர் பி. ரவி சிங் ராபர்ட் பெஞ்சமின். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் திரு சி.டி. செல்லப்பாண்டியன், மிஸ்டர் ஜே. ஜெபச்சந்திரன், below 35 P. Daniel Solomon Manigarai. Women Tirumati J. Selina Jayapal. Pastoral Standing Committee Elementary Board SPA Jabathurai Koramallam. Finance Committee Mr. L. Christopher Kumar. நாம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டது. இனிமேல் தொடர்ந்து எலெக்ஷன் இன்னும் 9 நாள் தான் இருக்கிறது. அனைவரும் அதற்காக உழைக்க வேண்டும். நமது கேண்டிடேட் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். இப்பொழுது இங்கே இருக்கிறவர்கள் ஓட்டு போட்டாலே நம்ம அவ்வளோ ஜெயிக்கிறோம். வேறு எந்த சந்தேகமும் கிடையாது. யாரும் கிராஸ் ஓட் போட்டுறக்கூடாது. யாராவது கேட்டாங்கன்னா அவ்வளோதான். குதிரை இத்தனாடு காயத்தம்மா கோடி ஜெயமோ பெற்றால் யாரெல்லாம் குருமாரை போட்டுருக்காங்க, ரவுடி போய் தான் குருமார் இன்னைக்கு. சில குருமா எல்லாரும் இல்லை, சிலர்கள் வேணே கொண்டு வரான், அப்படியே ஆளுப்பாட்டி கொண்டு வரான். அப்போ இதெல்லாம் மாற்றணும்னா நம்ம நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும், போகணும்னு சொல்கிறோம். நம்ம கறி சாப்பிட்டுட்டு ஜெயிச்சாச்சுன்னு அறிவிச்சுட்டு வரணும். ஒரு ஓட்டு கூட நம்ம போட வேண்டியதில்லை. எதிர்த்து ஆள் போடக்கூடாது அப்படின்ற ஒரு பயணம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எதிரணிகளை தன்மையப்படுத்தும் ஒரு பரந்துபட்ட திட்டத்தை முன்வைக்கணும்னு நம்ம அண்ணம்மார்கிட்டலாம் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கும் பாஸ்போர்ட்டு ரினியூவலே பண்ண முடியல. எனக்கு ஓகே இந்த பிரச்சனை மோகனுக்கு பிரச்சனை பண்ணி வரும்போது ஜனவரி 3ஆம் தேதி போட்ட எஃப்ஐஆரில் நம்மளுக்கு பாஸ்போர்ட்டே ரினியூ தர மாட்டேன்ட்டான். இப்படி ஒரு பிரச்சனைலாம் சந்திச்சு, அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் சந்திச்சு, கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு நல்ல வெற்றி கழிப்போடு இருக்கும். இந்த வெற்றி கழிப்பு தொடரணும்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக டீம் போட்டு போடுங்கிற ஒரே வார்த்தை தான் எங்கிட்டலாம் சொல்லுவாங்க எப்போவுமே. அந்த தான் நாங்களும் எல்லா இடத்துலையும் வலியுறுத்தணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த ஒற்றுமை தொடரணும். அண்ணனுடைய தலைமையில் புதிய ஆட்சியை சீக்கிரத்தில் நிறுவுவோம். கமிட்டி உறுப்பினர்களை யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களையும், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும், புத்தாண்டு வாழ்த்துக்களையும், நம்ம புதிய ஆட்சி வாழ்த்துக்களையும் உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தற்பொழுது நீங்கள் கண்ட காட்சிகள் நேற்றைய தினம் தூத்துக்குடியில் வைத்து தூத்துக்குடி கவுன்சில் எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். ஏராளமான நலவிரிவுகளும் கலந்து கொண்டனர். நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக நமது செயலாளர் அண்ணன் எபனேசர் மங்களராஜ் அவர்களும் அவர்களோடு தோழர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்பதை விட வெற்றி விழா கூட்டம் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அத்தனை மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு அந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம் சொல்லுகின்ற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, தூத்துக்குடி, நாசரேத் போன்ற சிட்டி மெயின் இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வின்னிங், அதாவது வெற்றி பெற்று விட்டதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சாத்தான்குளம், கோவில்பட்டி போன்று இந்த பார்டர்ல இருக்கிற இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் இந்த கவுன்சில்களை கண்டிப்பாக நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளதாக எனது கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள். எனவே நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று இருக்கக்கூடாது. கடைசி நிமிடம் வரைக்கும் அனைவரும் களத்தில் நின்று உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் மட்டும்தான் ஒரு இமாலய வெற்றியை நாம் பெற முடியும். அப்படி இமாலய வெற்றி பெற்றால்தான் வருகின்ற காலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற உறுப்பினர்கள் சினாடு வரைக்கும் சென்று சிறப்பான பணிகளை செய்ய முடியும். எனவே எந்த விதமான ஓய்வுக்கோ இல்லை என்றால் சோர்வுக்கோ இல்லை என்றால் வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஒரு எண்ணத்திலோ இருக்காமல் தொடர்ந்து உற்சாகமாக உழைக்கும்படியாக அனைவரையும் சென்று சந்தித்து, அதாவது மாற்று அணியினராக இருந்தாலும் அவர்களிடம் நிலைமையை எடுத்து கூறி, இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எந்த பரிச்சாந்தமான முறைகளுக்கும் இடம் கொடுக்காமல்
அனைவரும் ஒரே அணியாக நின்று இந்த திருமண்டலத்துக்கு நிறைய விஷயங்கள் நல்லது செய்ய வேண்டும். அதன் காரணமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். இந்த பெருமை நமக்கு வர வேண்டும் என்பதை அனைவரும் எடுத்து கூறி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஆயர்களை குறித்து நம்ம கண்டிப்பாக கவனத்தில் எடுக்க வேண்டும். கடந்த முறை பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு வெற்றி கொண்டாட்டங்களிலே நமது எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய டீம் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை நான் இங்கே அறிய தருகிறேன். அப்படி இருந்த பொழுது சில தவறுகளால் சில விஷயங்களை பாத்தீங்கன்னா அவங்க அனலைசிஸ் பண்ணாதனால முடிவு பாத்தீங்கன்னா வேறு மாதிரி முடிந்து விட்டது. சோ அது போன்று பாத்தீங்கன்னா எந்த விதமான காரணிகளுக்கும் இந்த முறை இடம் கொடுக்க கூடாது. குறிப்பாக ஆயர் பெருமக்கள் பாத்தீங்கன்னா கடந்த முறை அதிருப்தியாக இருந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா ஒரு நாள் இரவிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த முறை அந்த தவறை ஆயர் பெருமக்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அனைத்து ஆயர்களையும் சென்று சந்தித்து அவர்களிடம் இருக்கின்ற குறைகளை கேட்டு அவர்களிடம் இருக்கின்ற சந்தேகங்களை தீர்க்க வேண்டும். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஆயர் பெருமக்களை குறித்த ஒரு அசௌகரியமான ஒரு காரியங்கள் ஆயர் பெருமக்களுக்கு சரியான மரியாதை கிடைக்குமா என்பது போன்ற ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமது தூத்துக்குடி ஆசிரியர் சமூகத்துல பாத்தீங்கன்னா நிலவி கொண்டிருக்கிறது. அப்படி கிடையாது. நிச்சயமாக ஆயர்களுக்கு அவர்களுக்குரிய உரிமைகள் அது போல பாத்தீங்கன்னா அவர்களுக்குரிய மரியாதைகள் நிச்சயமாக கொடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும். நான் ஒரு திருமண்டல நல உரிமையாக ஆயர்கள் மேல் உள்ள அக்கறையில் இதை நான் சொல்லுகிறேன். இப்பொழுது கூட பாத்தீங்கன்னா சில மூத்த குருவானவர்கள் இடையில் ஏற்பட்ட சில மனக்கசப்புகளால் தற்பொழுதும் பாத்தீங்கன்னா சிறு மன வருத்தத்தில் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். எனவே அந்த மூத்த குருவானவர்களையும் நேரில் சென்று சந்தித்து இடையில் ஏற்பட்ட இந்த சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும். உங்களுடைய பணி பாதுகாப்பு அதுபோல பாத்தீங்கன்னா உங்களுடைய மாண்பு காக்கப்படும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக அவர்களிடத்தில் நீங்கள் வலியுறுத்தி கூறி அவர்களுடைய வாக்கையும் நாம் பெற வேண்டும். ஆயர்கள் உண்மையிலே போற்றத்தக்கவர்கள், மதிக்கத்தக்கவர்கள். சிலர் செய்கிற தவறு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆயர்களையும் நம்ம குறை சொல்வது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. தவறு செய்த ஆயர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆயர்கள் அரசியல் சாயம் இருக்கக்கூடாது. ஆனால் அணி சார்ந்த ஒரு நிலைமை கண்டிப்பாக அவர்கள் எடுத்தே ஆக வேண்டும். அப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது. எனவே தற்போது புதிய நிர்வாகம் வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஆயர் பெருமக்கள் இந்த விஷயத்தை நீங்களே கையில் எடுத்து அதிருப்தியில் இருக்கின்ற அனைத்து ஆயர்களையும் சந்தித்து உறுதியை நீங்கள் அளிக்க வேண்டும். திருமண்டல மீட்பு இயக்கம் சார்பாக நாங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம். எந்த வகையிலும் பாத்தீங்கன்னா தவறு செய்யாத ஆயர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். எனவே திருமண்டல மீட்பு இயக்கமாக இருக்கட்டும், அனைத்து திருமண்டல மக்களாக இருக்கட்டும், நல்ல ஆயர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம். நீங்கள் எந்த விதமான கலக்கமும் வேண்டாம். எனவே தற்பொழுதே பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஒரு புதிய நிர்வாகம் வருவதற்கு அனைத்து விதமான முகாந்திரங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை நாசம் செய்த அந்த குரூப்பும் பாத்தீங்கன்னா மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடும் என்பதற்காக பல கோடிகளையும் வாரியறுக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு சினாடு போன்ற அமைப்புகளும் தயாராக இருக்கிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா இவர்களுக்கும் இதை விட்டால் வேற வழி இல்லை. அதுபோல அவர்களுக்கும் இவர்களுடைய தயவு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எனவே பணம் பாத்தீங்கன்னா வாரி இறைக்கப்படும் என்றே கருத்து கணிப்புகள் சொல்லுகிறது. இருந்தாலும் இந்த பணம் நிச்சயமாக நமது காணிக்கை பணம், பொதுமக்களை சுரண்டி பெற்ற பணம் தான். சோ எனவே இதை வாங்கி உங்களுக்கு ஆதாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக உங்களை தொடரும். பழைய போல இருக்க மாட்டார். இதெல்லாம் கடைசி காலம். எனவே நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு சாபத்தை சேர்க்காதீர்கள். இடையில கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஆசிரியை பாத்தீங்கன்னா எங்களுடைய திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தோழர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்க பாத்தீங்கன்னா முறையில்லாத ஒரு நிலையில ஒரு அப்பாயின்மெண்ட் நாங்க வாங்கினோம். ஆனால் என்னுடைய மகன் ஒருத்தன் தவறி விட்டான், இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா மனநிலை வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். சோ எனவே பாத்தீங்கன்னா நமக்கு தகுதி இல்லாத பணமோ பதவியோ அது போல சில சலுகைகளோ கிடைத்தால் நிச்சயமாக அது ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை கொண்டு வரும். எனவே இந்த திருமண்டல தேர்தலில் யாரும் பணத்தை வாங்கி ஓட்டு போட நினைத்தால் நிச்சயமாக தலைமுறை தலைமுறையாக அந்த சாபமும் அந்த பாவமும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சந்ததி சந்தித்தாக தொடரும். எனவே அந்த பாவத்தை தயவு செய்து திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் எந்த குருவானர்களும் செய்ய நினைக்காதீர்கள். நான் ஒரு உலக மனுஷனா இருந்தாலும் ஆண்டவர் எங்களையும் கொண்டு இவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறார் என்றால்
இந்த திருமண்டலத்தின் மேல் கர்த்தர் வைத்திருக்கின்ற ஒரு வைராக்கியம், நமது முன்னோர்கள், நமது மிஷனரிமார்கள் சிந்திய இரத்தம், வேர்வை இன்று கணக்கு கேட்கிறது. நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே நியாயமாக உங்களுடைய உரிமைகளை கேளுங்கள். உங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்கு இப்போதே புதிய நிர்வாகம் தயாராக இருக்கிறார்கள். அதை செயல்படுத்துங்கள். அதை விட்டுவிட்டு அந்த அணியினர் வந்தா நமக்கு ஏதாவது செய்வாங்க, அந்த அணியினர் வந்தா நமக்கு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நீங்கள் மனக்கோட்டை கட்டி கொண்டு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அது மண் குதிரையில் ஆற்றை கடப்பதற்குத்தான் சமமாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஞானத்தையும் ராஜா ஆண்டவரை கவனமாக செயல்படக்கூடிய கிருபைகளை நீர் கொடுத்து ராஜா எங்களை திருமணத்தில் ராஜா ஏசப்பா இன்னும் ராஜா அநேக காரியங்களை நீ செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா அப்பா உண்மையும் உத்தமமாக இருக்கக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. ஒவ்வொருக்கு வேண்டிய ஜீவன் சுகம் பலன் யாவரும் அப்பா நீங்க கட்டளிட முடியா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே நடைபெறுகிற இன்னும் வருகிற தேர்தலுக்காக கூட நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிற ராஜா ஏசப்பா. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்களேன்னு சொல்லுகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ராஜா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு இறங்கி உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அப்புறப்படுத்தப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே உனக்கிரதமாக எழும்ப எந்த ஆயிரம் வாய்க்காதை போம் என்று சொல்லுகிறேன் ஏசப்பா. நீர் எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன் ராஜா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன வாக்குத்தின்படி ராஜா நீர் எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அப்பா நீங்க செய்து வருகிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு கோடி நன்றி 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 ராஜா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர்